Hi friends, this is Arjun. Welcome to Short Friendly. இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா சதுரங்கா. சதுரங்கா ஒரு மலையாள ஷார்ட் ஃபிலிம். ஒரு வித்தியாசமான ஸ்டோரி நரேஷன் இருந்துச்சு இந்த படத்தில். ஒரு போலீஸ்காரனுக்கும் ஒரு வில்லனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையில் போலீஸ்காரனை வில்லன் வந்து கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான் ஏன் கொலை பண்ண அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பொண்ணையே அவர் கூட சேர்த்து வளர்த்துக்கிடுவார். இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஹெலிகாம் ஷாட், அப்படி ட்ரோன் ஷாட் வரும். ஒரு சர்ச்சில் வந்து ஒருத்தவங்களுடைய கலரையை ஒரு பூ வச்சுட்டு போவார். அடுத்து அங்கேருந்து போன உடனே அந்த போலீஸ்காரரை கொலை பண்ணிடுவார். அந்த போலீஸ்கார் தன்னோட மகளுக்கு செஸ் விளாட சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, சதுரங்கம். ஸோ அந்த செஸ் விளாட சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அந்த போலீஸ்காரரை பார்த்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து போலீஸ்காரை குத்திடுவாங்க. உடனே அந்த பொண்ணு எங்கள் அப்பா எனக்கு செஸ் விளாட சொல்லி கொடுத்துருந்தாருன்னொன்னே நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த செஸ் விளாட சொல்லி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களா ஏன் அதாவது அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்துட்டு இந்த பொண்ணை அவரே தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவார். இந்த படத்தோட இது வந்து என்ன ஒரு இதுனா வித்தியாசமான ஒரு ஸ்டோரி நரேஷன். போலீஸ்க்கும் வில்லனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி நரேஷனை வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. மற்றபடி போலீஸ் வந்து அவங்கள கொலை பண்ணுறது, இவங்க கொலை பண்ணுறது, இது எல்லாமே வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். படத்தில் வந்து மியூசிக் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரில்லர் ஏற்றக்கூடிய மியூசிக்கு, லைட்டிங் கரெக்டாக இருக்கும். டிஓபி வந்து கரெக்டாக சூப்பர். அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ஓப்பனிங்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அவர் டைலாக் சொல்லுவார், பி ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் ஸ்டோரி. அதாவது நம்ம தப்பு பண்ணாலுமே அந்த படத்தில் வந்து நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கணும், நல்லது தப்பு பண்ணாலும் அது ஒரு நல்லதுக்காண்டி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் மலையாளம். ஸோ லாங்குவேஜ் வந்து எந்த ஒரு வேறுபாடும் நமக்கு தேவையில்லை, அழகாக புரியும் படம். நமக்கு வந்து ஒரு எல்லா விதமான மொழிக்காரங்களாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு படம் மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி சதுரங்கா படம் இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் அப்படியே அந்த ஹெலிகாம் ஷாட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும், மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான இருக்கும். ஸ்டோரி டெல்லிங் தான் வித்தியாசமாக இருக்கும். நெகட்டிவ் சொல்லும் பொழுது லைட்டிங் சில இடத்துல அடி வாங்கும். அண்ட் அந்த இடத்துல அவர் குத்தும் பொழுது அவர் வயிற்றில் கத்தி ரத்தமாக இருக்கும், ஆனால் கத்தியில் வந்து எந்த ஒரு பிளட்டுமே இருக்காது. அது ஒரு மிஸ்டேக்கு. ரெண்டாவது ஒரு மிஸ்டேக் சொல்லும்பொழுது எந்த ஒரு ரீசனுக்காண்டி இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எதனால இவர் கொலை பண்ணுறாரு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபினரலில் ஒரு பூ வச்சுட்டு வந்தால் சொன்ன தெரியுமா, அதுதான் அவங்களோட லவ்வரு. ஸோ அந்த லவ்வரை கொலை பண்ண காரணத்துக்காண்டி, இவங்க ஆட்களையும் கொலை பண்ண காரணத்துக்காண்டி இவர் வந்து அவரை கொலை பண்ணிடுவார். ஸோ இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் அந்த படம் பாருங்கள். அந்த படத்துக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நான் ஒரு விஷயம் இந்த ரிவ்யூவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த படத்துக்கு ஒன் மோர் கான்டெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். இந்த படத்துலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கார் வந்துச்சு, அதே மாதிரி அந்த கேரக்டரோட நேமு, அந்த செஸ் போர்டு சொன்னால் தெரியுமா, ஸோ அந்த செஸ் போர்டில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கனெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து அர்ஜுன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து நாங்கள் மர்ச்சன்டைஸ், அதாவது இப்போ பிகில் படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் வச்சுருந்த மொபைல் கேஸு, டிஷர்ட்டு, மக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் கிவ்வே பண்ணுறோம். அதாவது இந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். இரண்டாவது ஒரு கான்டெஸ்ட் இருக்குது. அதாவது இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் வந்து பசிலாக இருக்கும். இந்த பசிலை வந்து யார் சீக்கிரம், அதாவது நாங்கள் அந்த பசிலுக்கான லிங்க் கீழே இருக்கும். ஸோ அந்த பசிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கீங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அர்ஜுன் ஸ்டுடியோ இல்லை ஷார்ட் ஃப்ரெண்ட்லி இது 2 பேரையும் டேக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன் எல்லாருமே அந்த சோஷியல் மீடியா ஃபாலோவராக இருக்கணும். இப்போ ட்விட்டரில் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறவங்களும் ட்விட்டரில் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெர்ச்சன்டைஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அண்ட் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே தான், இப்போ இந்த ஜூலை ஸ்டார்டிங் 1 இந்த மாதம் எண்டுக்குள்ளே இந்த கண்டெஸ்ட் க்ளோஸ் ஆகுது. அதாவது ஜூலை 13க்குள்ளே இந்த கண்டெஸ்ட் க்ளோஸ் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் மொபைல் கேஸ் கொடுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் பாருங்கள். 5 கொஸ்டின் தான், வெறும் 5 கொஸ்டினுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மெர்ச்சன்டைஸ் கிடைக்கும். அண்ட் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி உங்கள் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் யாராவது ஷார்ட் ஃப்ரெண்ட்லி இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லுவேன். சீக்கிரம் ஷார்ட் ஃப்ரெண்ட்லி பாருங்கள். அண்ட் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.